ஏசாயா கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. அப்போ வறண்ட நிலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த வறண்ட நிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு செழிப்பே இல்லாம இருக்கிற இடம் தான் அந்த வறண்ட நிலம். அதுக்கு முன்பதாக நம்ம பார்க்கறது தாகம் இருக்குது. இந்த தாகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஏதோ ஒரு தாகத்தோட நம்ம ஓடி இருக்கோம். ஆனா அந்த தாகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்காது. அந்த தாகத்தை பரிபூர்ணப்படுத்துறாரு. தண்ணீரை கொடுத்து, தேவைகளை கொடுத்து கர்த்தர் நமக்கு பூர்த்தி செய்யறாரு. அந்த வருஷம் தான் இந்த 2024ஆம் ஆண்டு. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த வருஷத்தோட துவக்கம் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, எப்பா நீ கேட்கிற, நீ ஏதோ ஒரு பிசினஸ் நிமித்தமா கேட்கிற கேள்வியா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, அதை நீ கொண்டு போற அப்படின்னா உனக்கு அந்த எக்ஸாம் உனக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நான் இந்த வருஷத்துல உனக்கு நான் ஒரு விதையை போடுறேன் அப்படிங்கிறாரு. அதே போல ஏதோ ஒரு பிரிவினையா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப போக்கஸ் பண்ணி அதை மாத்திரம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதான் தாகம். அந்த தாகத்துக்கு கருத்து என்ன பண்றாருன்னா தண்ணீர் கொடுக்குறாரு. அதாவது அந்த தாகத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. இந்த வருஷம் 2024 ஆரம்பத்திலே சொல்றாரு, எப்பா நீங்க இருக்கிற